ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளூர் டவுன் கிச்சன். இப்போ பாவக்காய் வச்சு பாவக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். பாவக்காய் வந்து கசப்பாக இருக்கும்னு நிறைய பேர் சாப்பிட மாட்டீங்க. நான் செய்கிற மாதிரி செய்யுங்க, கசப்பாலாம் இருக்காது, எல்லாருமே சாப்பிடுவாங்க. பாவக்காவை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இது நறுக்கிட்டு தண்ணியில் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இது கூடவே சால்ட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் அரிஞ்சு போட்டு இதில் கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கசக்காது. அதனால தான் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது வதக்கிடலாம். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. பாவக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாவக்காவை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும், அப்போ தான் கசக்காது. அதுக்காக தான் முதல்ல வதக்க சொல்கிறது. இதிலே வந்து பாதி வெந்துடும், அதனால் ரொம்ப நேரம் வேகலாம் வைக்க வேண்டாம். இதிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பாவக்காய் வதக்கிக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வதக்கின பாவக்காவை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியிட்டோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா தக்காளி குழைய வேகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இது கூட நம்ம மீடியம் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கணும். அதை கூடவே இப்போ புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. காய்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள்லாம் போட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் காய் சேர்த்துக்கோங்க. காய் சேர்த்து நல்லா வேக விடுங்க. காய் நல்லா வெந்து வரணும். இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நான் காய் சேர்த்துக்கிறேன். பாவக்காவை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போது நல்லா தொக்காகி வரட்டும். காய் நல்லா வேகணும், அப்போ தான் கசக்காது. அரியும் போதே நம்ம உப்பு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி வதக்கி செஞ்சோம்னா கசக்காமல் இருக்கும். அதுக்காக தான் உப்பு தண்ணியில் போட்டு வைக்க சொல்கிறது. இப்போ இது நல்லா காய் வேகட்டும். இப்போது இந்த அளவுக்கு காய் நல்லா வெந்து வந்துருக்குது. இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக 2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வெல்லம் வச்சுருக்கேன். வெல்லம் சேர்த்து இதில் நல்லா கிளறி விடுங்க. வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு இருந்தால் போதும். வெல்லம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இலகி வரும். இப்போது நல்லா தொக்கானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இது நல்லா தொக்காகிடும். இப்போது இந்த அளவுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு நம்ம போட்ட வெல்லம்லாம் கரைஞ்சி வந்திருக்கு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. பாவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கசப்பாக இருக்குதுன்னு யாரும் சாப்பிடாமல் விட்டுறாதீங்க. குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி கசப்பு இல்லாமல் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதில் சிப்ஸு அதெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து எண்ணெயில் ரொம்ப ஃப்ரை பண்ணிலாம் சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சாப்பிடுங்க, அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வெள்ளூர் டவுன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.